ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அது வந்து கிராமத்து ஸ்டைலில் மண் பாத்திரத்தில் வைக்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் பாமாயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு அதுவும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய் வந்து நம்ம எல்லா காயுமே இதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சின்ன முள்ளங்கி, 2 கத்திரிக்காய், அதே மாதிரி 2 வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் எல்லா காய் போட்டு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதை வந்து நம்ம முள்ளங்கியெல்லாம் வதக்கலைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல. சின்ன முள்ளங்கி தான் இருந்தாலும் அதே மாதிரி வெண்டைக்காய் வதக்கணும். அதனால் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நான் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிடுறேன். மண் பாத்திரத்தில் வைக்கும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டு தனி தாங்க. என்ன தான் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம எவ்வளோ தக்காளி சேர்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் புளி ஊற வச்சுருக்கேன். எப்போவுமே தக்காளியும் புளியும் பார்த்து நம்ம பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கணும். நம்ம இது பெரிய தக்காளியை போட்டோம்னா அதுக்கு தகுந்த புளியை குறைச்சிக்கணும். தக்காளி கூட போட்டு புளியை குறைச்சி ஊற்றிக்கலாம், இல்லை புளியை கூட போட்டு தக்காளி இல்லைன்னா தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது நம்மளோட இதை பொறுத்து தான். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் 1 பை 1 சேர்த்துக்கணும். நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்காவது நம்ம மிளகாத்தூள் போடணும். ஏன்னா வந்து இந்த காரக்குழம்பெல்லாம் வைக்கும்போது கண்டிப்பாக அதில் உப்பு, புளி, காரம் இது வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு சின்ன ஸ்பூன் தான், டீஸ்பூனு, அதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது 2 ஸ்பூன் போட்டு அது மல்லித்தூள் 3 ஸ்பூனும் இல்லை 4 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் நம்ம சேர்க்கும்போது தான் அந்த குழம்பு வந்து நல்லா நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். அதனால் மல்லித்தூளை நம்ம 4 ஸ்பூன் கூட நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாமே வீட்டில் ஹோம்மேடு, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள் தான். அதுக்கப்புறம் நம்ம அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கிட்டு அந்த ராஸ்மல் போகிற அளவுக்கு லேசாக வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளியை ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி, ஏன்னா அது சட்டியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடணும் மிளகாத்தூள் அந்த மல்லித்தூளோட. அதுக்காக கொஞ்சம் நேரம் ஒரு கொதித்த உடனே இப்போ கொதிக்கிது பாருங்கள். கொதித்த உடனே நம்ம புளியை வந்து நம்ம கரைச்சி அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு குழம்பு திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமான்னு தண்ணியாக வைக்கக்கூடாது. தண்ணியெல்லாம் ரொம்ப தண்ணியாக கிடையாது. கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றினோம்னா நம்மளுக்கு வந்து அந்த குழம்பு கொஞ்சம் நல்லா கொதித்து காய் வெந்து அந்த மசாலாலாம் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரணும், வெந்து வரணும். அதுக்காக கரெக்டாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் 1/2 டம்ளர் கூடவே நம்ம ஊற்றணும். 1/2 டம்ளர் 1 டம்ளர் கூட ஊற்றும் போது இப்போ நம்மளுக்கு குழம்பு நல்லா வற்றி வரும். இப்போ கரெக்டாக இப்போ தான் நான் புளியே ஊற்றுறேன் கொதிச்சதுக்கப்புறம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து குழம்பு கொதித்து வரும்போது நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வரும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றிட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கும்போது நம்ம மல்லித்தலை, கருவேப்பிலை தூவி இறக்கணும்னா செமையாக இருக்குங்க. சூப்பரான காரக்குழம்பு. இதுக்கு நம்ம சைடிஸ் கூட்டு, பொரியல், அப்பளம் எதுவும் வச்சு நம்ம சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும். நான் 1/2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி காரக்குழம்பு செஞ்சு நான் இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து என்ன வச்சுருக்கேன்னா பீன்ஸும் முள்ளங்கியும் போட்டு பொரிச்சிருக்கேன். சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வற்றினோடனே நம்ம குழம்பு ரெடி ஆயிரும். இது வந்து சூப்பராக சாதத்துக்கு ரெடி ஆயிரும். இறக்கும்போது நம்ம கடைசியில் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இறக்கிக்கலாம்.